மீனா ஆர்டர் எடுக்கிறதும், அத சிந்தாமணியும், விஜயாவும் சேர்ந்து ஏதாவது சதி திட்டம் போட்டு, அத முறியடிக்க பார்க்கிறதும், மறுபடியும் மீனா ஜெயிக்கிறதும் வழக்கம் போச்சு. எப்ப பார்த்தாலும் இந்த சீனே குடுத்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எப்படினாலும் இதுல மீனா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ சீதா வந்து அருண் கிட்ட ரூ. 1,00,000 வாங்கி, மொத்தமா ரூ. 2,50,000 மீனா கிட்ட குடுத்து விடுறாங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இத்தன நாளா பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்த மீனா அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. என்னதான் பண்றாங்களோ. ஆனா சீதா கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு அந்த டெபாசிட் பணத்தை கட்டலான்னு போகும்போது சிந்தாமணி ஆட்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா மீனா கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. சீதா கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்த பணம், அது மட்டும் இல்லாம வட்டிக்கு வேற வாங்கி கொடுத்துருக்கிறா. அதை நம்ம கட்டி நல்லபடியா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை முடிச்சுட்டு அந்த பணத்தை அவளுக்கு திருப்பி தரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்படி இப்படி நம்ம கிட்ட இருந்து திருடைங்க பறிச்சுட்டு போயிட்டாங்களே பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல உட்காந்து மீனா கத்திட்டு இருக்க. அந்த நேரம் கரெக்டா அருண் வந்துடுறாங்க. வந்துட்டு அதாவது மீனா கிட்ட பணத்தை அடிச்சுட்டு போகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி போய் அருண் வந்து அந்த பணத்தை மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. இதை மீனா வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பணம் போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த பணமாவது கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அருண் வந்து அந்த பணத்தை கையில வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இவ்வளோ பணத்தை கொண்டு போறீங்க, கொஞ்சம் பத்திரமா கொண்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான் டெக்கரேஷன் பண்ணுற ஆர்டர் எடுக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கட்டணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றிங்க. என் தங்கச்சி நைட்டு பகலுமா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என்கிட்ட கொடுத்த பணம். இந்த பணம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு எவ்வளவோ நமக்குள்ளே வந்து சண்டைகள் வந்திருக்கு. என் வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அருண் இருந்துட்டு, யாராக இருந்தாலும் என்னால் நான் டியூட்டியில் இருக்கும்போது என்னோட கடமையை தான் நான் செய்வேன். அந்த கடமையை தான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் நிலைமையில யாராக இருந்தாலும் அந்த பணத்தை மீட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் இந்த டைம் எனக்கு நீங்கள் தான் கடவுள் மாதிரி தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது அருணுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருது. பூ டெக்கரேஷனுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்காக தான் எங்கள் அக்கா பணம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சீதா சொன்னாலே, ஒருவேளை அவங்க இவங்களா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா நடந்த விஷயத்த மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, அதே போலீஸ் தான் எனக்கு இப்போ உதவி பண்ணாங்க. அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த டெபாசிட் பணத்தை கட்டியிருக்கவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஆர்டரும் கைவிட்டு போயிருக்கோம். அது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் சீதா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சிருந்த காசு தான் எனக்கு கொடுத்தா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வேற ரூ. 1,00,000 கடனாக வாங்கி கொடுத்தா. நான் இந்த வேலையை மட்டும் நான் கரெக்டாக முடிச்சுட்டு அவள்கிட்ட பணம் கொடுக்கல அப்படின்னா இந்நேரம் என்னோட தங்கச்சி சீதாவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. வட்டிக்கு வேற பணம் வாங்கியிருந்தா அதுவும் அவளுக்கு கஷ்டம்தான். எனக்கு இப்போ பார்த்தீங்களா, நமக்கு வந்து முன்னாடி பகை இருந்தாலும் அவர் சரியான நேரத்தில் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. நம்ம மேலே ஏதாவது ஒரு கோவம் இருந்துச்சு, வம்பிழுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் எதுக்கு பணத்தை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இது பண்ணிட்டான், அவன் டியூட்டியில் இருந்ததுனால ஐயோ பணத்தை திருடி போயிட்டாங்களே, இதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கான். மற்றபடி ஒன்றும் இறக்கம்லாம் கிடையாது அப்படின்னு முத்து சொல்கிறாப்புல.